எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே மந்த்லி ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் லைனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வீக்லி ட்ரெண்ட் லைனை பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால இந்த வீக் ஃபுல்லாக எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அப்படியே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்டு திரும்ப இந்த 21,880 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை கிட்ட போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வீக்லி க்ளோசிங்கை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீக்லி ரெசிஸ்டன்ஸோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,600, சப்போர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 22,800 சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. இந்த லைன் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்ம மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியும். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் மந்த்லி ட்ரெண்ட் லைன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்சோ மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுனால போன வீடியோலேயே நம்ம சொன்ன மாதிரி இன்னும் கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி மார்க்கெட் டவுன் ஆனது அப்படின்னா இந்த கீழே உள்ள லைன் வரையும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. $48,000 அந்த லைன் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48,000 வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அதோட டார்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட நெக்லைனை பிரேக் பண்ணதுனால அதோட சப்போர்ட்டு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 46,600 வரையும் வரத்துக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி 48,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 46,600 வரையும் வரதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. பேங்க் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சொல்லலாம். பேங்க் நிஃப்டி மந்த்லி ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால மேக்ஸிமம் டவுன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களோட ரிசர்ச்சை பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. அடுத்து நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறதுனால வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கீழே இறங்குது. அந்த ஆல்ரெடி லோயலோட சப்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கு சென்செக்ஸு. மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த வீக்லி க்ளோசிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். சென்செக்ஸுக்கு அடுத்த சப்போர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,800 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குது 70,230 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மந்த்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஆல்ரெடி உள்ள லோவை க்ளோஸ் பண்ணி கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்னா
இன்னும் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த வீக்லி ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். அது வரையும் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கூட இன்னும் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி சார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் அதே ட்ரெண்ட் லைனோட ரெஃபரன்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்ற மார்க்கெட் எல்லாமே மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் அந்த லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகுது மார்க்கெட்டு. இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,800 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 23,800 போயிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். மற்ற மார்க்கெட்லாம் மந்த்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுனால இதுவும் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்ப்போம். இது வந்து சிங்கப்பூர் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மந்த்லி ட்ரெண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னாலும் சேம் மற்ற மார்க்கெட்டு மாரி தான். மந்த்லி சப்போர்ட் லைனோட மந்த்லி ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா இது பிரேக்கே ஆகலன்னும் கரெக்டாக அந்த மந்த்லி ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கனால அப்படியே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது ரிட்டர்ன் ஆனிச்சு அப்படின்னா மற்ற நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதோட ரெஃபரன்ஸில் அது மேக்ஸிமம் ட்ரேட் ஆகும். அப்படி ரிட்டர்ன் ஆனிச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் வரையும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. $23,500 பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். அது வரையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த மந்த்லி ட்ரெண்ட் லைனை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும் பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் பெரிய சேஞ்சஸ் இல்லை. 23,200 கால் ஆப்ஷனில் தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பாக்கி எதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை. மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லிலையும் சேஞ்சஸ் ரொம்ப இல்லை. அதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,000 தான் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது 23,000 கால் ஆப்ஷன், 23,000 புட் ஆப்ஷன். வீக்லியில் பார்த்தோம்னா 22,900 அது ஒரு ஸ்டேடல் ஃபார்ம் ஆகிருக்கு. 23,000 கால் ஆப்ஷனில் அதிகமாக இருக்குது. 22,600 அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷனில். $22,950 மேக்ஸ் பெயின் இருக்குது. மேக்ஸ் பெயின் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி எப்போ மார்க்கெட் எந்த இடத்துல முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் மேக்ஸ் பெயின்பாங்க. ஆனால் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல தான் மார்க்கெட் முடியும்னு சொல்ல முடியாது. பிசிஆர் பார்த்திங்க அப்படின்னா 0.76 இருக்குது. டவுன் சைடு தான் மார்க்கெட் இண்டிகேஷன் பண்ணுது. மந்த்லியில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 23,250. பிசிஆர் பார்த்தோம்னா 0.80. பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 49,000 வந்து அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கால் ஆப்ஷனில் 49,500, 50,000 அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து கால் சைடு இருக்கிறதுனால டவுன் சைடு தான் மார்க்கெட் இண்டிகேட் ஆகுது. 48,000 புட் ஆப்ஷனில் கொஞ்சம் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு.
மந்த்லியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ஸ்ட்ராடல் ஃபார்ம் ஆகிருக்கு. 50,000 கால் ஆப்ஷன் தான் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 49,000 புட் ஆப்ஷனில் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே பேங்க் நிஃப்டியோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 49,500. பிசிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 0.67 இருக்குது பிசிஆர். சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் ஓஏ சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் அதிகமாக நடந்திருக்கு. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ ப்ளஸ் 6 lakhs கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 lakhs புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்க்ரீஸ் ஆனதுனால டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷனில் 27,500 புட் ஆப்ஷனில் 27,000 அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 76,000 அதிகமாக இருக்குது வீக்லியில். சென்செக்ஸோட 76,000 வீக்லியில் அதிகமாக இருக்குது. புட் ஆப்ஷனில் ஈக்குவலாக தான் இருக்குது. இதுலேயும் ரொம்ப அதிகமாக இல்லை. 75,500 75,000 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காலில் 76,000 தான் சென்செக்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா 76,000 ஸ்ட்ராடல் ஃபார்ம் ஆகிருக்கு. காலு புட்டு ரெண்டுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டுமே காலு புட்டு ரெண்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராடல் அப்படிம்பாங்க. மேக்ஸ் பெயின் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட மேக்ஸ் பெயின் 75,900 இருக்குது. பிசிஆர் 0.91 இருக்குது. ஓகே நண்பர்களே, மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டவுன் ஆகிறதுக்கான இண்டிகேஷன் தான் அதிகம் காமிக்குது. எப்போ மார்க்கெட் இந்த வீக்லியோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அது வரையும் நம்ம வந்து மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கான ட்ரேடு எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கானா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ரிசர்ச்சை பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.